மேல்மருவத்தூர் இந்தியாவின் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மற்றும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம்தான் மேல்மருவத்தூர் கோவில். சென்னைக்கு தெற்கே சுமார் 92 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் புகழ்பெற்ற ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்காக சொல்லப்படுது. 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதி இந்த கோவிலில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு இருமுடி கட்டி செல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இங்கு செல்வதன் மூலம் நாம் எப்படி இந்த அம்மனை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மேல்மருவத்தூருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிபராசக்தி கோவில் சித்தர் பீடத்தில் அமைந்திருக்கக்கூடியதாக இங்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. பெண்களும் இந்த கோவிலுக்கு அனைத்து நாட்களிலுமே செல்லலாம் என்ற முறையை பங்கார அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. இந்த திருத்தலத்தின் மூலவராக ஆதிபராசக்தி காட்சி தராங்க. இங்கே ஏற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்கு 2 கரங்கள் தான் இருக்குது. பொதுவாக அம்மன் சிலைக்கு 4 கரங்களோ 8 கரங்களோ இருக்கும். ஆனால் எந்த இடத்துல அம்பாள் மாடன ரூபத்தில் காட்சி தராங்களோ அந்த இடத்துல அம்பாளுக்கு 2 கரங்கள் மட்டும் இருக்கிறதாக சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு 2 கைகள் தான் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆதிபராசக்தி கோவிலில் அம்பாள் நேராக வந்து நாம் தரிசனம் தந்தாள். தேவியின் சிலைக்கு 2 கரங்கள் இருப்பதை நம்மால் காண முடியும். இந்த கோவில் கருவறைக்கு உள்ளே பெண்களும் சென்று வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேப்ப மரம் புற்றும் தான் இந்த கோவில் உருவான காரணமாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் சாய்ந்தது, புற்றும் கரைந்தது. இதன் அடியில் இருந்த அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டாள். தன்னைத்தானே அம்பாள் வெளிப்படுத்தி கொண்ட இந்த இடத்துல தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்திருக்காங்க இந்த கோவில். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கோவில் கட்டும் பணியானது 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் சித்தர் பீடத்திற்கு பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கியிருக்காங்க. இங்கு கிடைத்த காணிக்கையை வைத்து இந்த கோவில் இந்த அளவிற்கு பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கு. சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் இல்லை. இதனால் பக்தர்களுக்கு கண் கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டிருக்காங்க. பக்தர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலை வடிப்பதற்கு உத்தரவிட்டால் அதன்படி சிலை வடிக்கப்பட்டு இன்றளவுமே குடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாவித்து கொண்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. குறிப்பாக பெண் பக்தர்களுடைய வருகை இந்த கோவிலுக்கு அதிகமாக இருக்கும். சிவப்பு துணி அணிந்து வருபவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பில்லி சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் அதர்வன பத்ரகாளி கோவில் இங்கு சிறப்பாக முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் இருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 92 கிலோமீட்டர் தொலைவில் இங்கு மேல்மருவத்தூர் அம்மன் கோவில் அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. மறுவூரில் குடிக்கொண்ட மக்களை அருள் வெள்ளத்தில் மூழ்க செய்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி. அன்னையின் சக்தியை உணர்ந்த பலர் நாள்தோறுமே அவளை நாடி செல்றாங்க. பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தினை நல்கி எப்பொழுதுமே தன் பக்தர்களை கவசம் போல காக்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி. அம்மனுக்குரிய மூல மந்திரம், அதை ஜெபிப்போருக்கு எப்பொழுதுமே எந்த தீங்கும் நேராது. அத்தோடு வீட்டில் என்றும் லட்சுமி கலாச்சம் பெருகுகிறது. இப்படி பல சிறப்புகள் கொண்ட மூல மந்திரத்தை நம்ம உச்சரிப்பது நல்லது. ஓம் சக்தி மராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரிசியே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா. இந்த மந்திரத்தை நம்ம தினமும் உச்சரித்து வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இதை ஜெபி அன்னையின் பரிபூரண அருளை நம்ம பெறலாம். ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாட்டுக்கு உரிய சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தில் வருகின்ற அனைத்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பராசக்தியை வழிபடுவதற்கு ஏதுவான தினங்களாக இருக்குது. இந்த தினங்களில் வீட்டில் பூஜை அறையில் அம்பாள் படத்திற்கு வாசமிக்க பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரை பொங்கல் மற்றும் பாயாசம் நெய்வேத்தியம் வைத்து மாவிளக்கு தெய்வமேற்றி இந்த மந்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை துதித்து வழிபடுவதால்
உடல் மற்றும் மனோபலம் பெருகும். குடும்பத்தில் சுபிட்சங்கள் பெருகும். குறிப்பாக திருமண வயதை அடைந்து வரன் அமையாமல் இருந்த பெண்களும் விரைவில் திருமண நல்ல ஒரு வரன் அமைந்து திருமண வாழ்க்கை சிறக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். கல்வி கற்பதில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கி சிறந்த முறையில் தேர்ச்சி பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் அதிக அளவு வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அம்மனை நம்ம முழு மனதோடு நம்ம வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தலத்தின் மூலவராக ஆதிபராசக்தி காட்சி தருவது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தியே கொண்ட இந்த இடத்துல தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுடைய மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு இங்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கோவில் கட்டும் திருப்பணியானது 1976ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனின் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கியிருக்காங்க. அதில் கிடைத்த காணிக்கையை வைத்து இந்த கோவில் இந்த அளவிற்கு பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கு. சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் கிடையாது. இதனால் இங்கு பக்தர்கள் கண்கண்ட தெய்வமாக இங்கு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கும் கேட்டிருக்காங்க. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அம்பாள் ஏற்றுக்கொண்டு சிலை வடிக்கும் பணியை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இங்கு இருமுடி கட்டி மாலை அணிந்து பக்தர்கள் செல்வது வருடம் ஒரு வேண்டுதலாக வச்சிருக்காங்க. அதிக அளவில் கூட்டம் வருந்து கொண்டே இருப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதி இந்த கோவிலில் அமைந்திருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. தெய்வீக அற்புதங்கள் நிறைந்த இடமாக இந்த கோவில் இருக்குது. மூலவர் ஆதிபராசக்தி 2 கரங்கள் மட்டுமே இருக்கும். இந்த தலத்தில் தனித்துவமான ஒரு சிறப்பு, பெண்கள் எந்த கையால் தங்களுடைய கையாலேயே அபிஷேகங்கள் செய்யலாம். கருவறைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. ஓம் சக்தி என்ற மந்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. சிவப்பு நிற உடைகள் அணிந்து மாலை அணிவித்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். மேல்மருவத்தூர் அன்னையின் அருள்வாக்குகள் மனிதர்களுக்கு நல் ஒழுக்கத்தையும் நேர்மையும் கட்டுப்பாட்டையும் போதிக்கின்றது. ஆன்மீக நெறியோடு இயற்கையான முறையில் பின்பற்றி வாழ சமுதாயத்திற்கு நற்பணி செய்யவும் இந்த தலம் வழிகாட்டுகிறது. கோவிலுக்கு செல்லக்கூடிய வழித்தடங்கள், திருவிழாக்கள் மற்றும் தரிசன நேரங்கள், ஓம் சக்தி மூல மந்திரங்கள் என அதன் பாடுமுறைகள் நிறையவே இருக்கிறதாக சொல்லப்படுது. இங்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் பங்காரு அடிகளார் இந்த கோவிலை உருவாக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தா அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். மதிய இடைவேளை 1 மணியில இருந்து 3 மணி வரை நடை சாத்தப்பட்டிருக்கும். அலங்காரம் அப்படின்னு பார்த்தா அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை. மகா தீபாரதனை அதிகாலை 5:30 மணிக்கு மகா தீபாரதனை நடைபெறும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் திருவிழா நாட்களில் மதிய இடைவேளையின்றி காலை முதல் இரவு வரை நடை திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.